ஸோ மக்களே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க 3 வேளை ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடையில் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். காலைல ஒரு கடை, மத்தியானம் ஒரு கடை, நைட்டு ஒரு கடை. ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கடைக்கு போகலாம். ஸோ ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆராத்யாஸ் இக்லூஸ். ஆல்ரெடி இக்லூன்னு வெஸ்மாம்பலத்தில் ஒரு ஷாப் இருந்தது. அந்த ஷாப் பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது சைதாப்பேட்டில் 5 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. டெய்லி ஒரு ஃப்ளேவர் போடுவாங்க. ஸோ இன்றைக்கி பிஸ்தா ஃப்ளேவர் போட்டிருந்தாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னால 2 வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ நல்லா 2 சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வயிறு செம்ம ஃபுல் ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மக்களே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு வேற எங்கும் இல்லைங்க. நான் டெய்லியும் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரும்போது போலேநாத் இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. தள்ளுவண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ 15 ரூபாய் ஆயிடுச்சு ஒரு கோன்னு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாதாமெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எங்கே இந்த போலேநாத் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இடத்துல வேறு பேரில் இருக்கும். பட் ஆனால் இந்த செட்டப்பில் போனீங்கன்னா ஃபலூடா இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நான் இங்கே கோன் ஐஸ் தான் வாங்கியிருந்தேன் 15 ரூபாய்க்கு மதியானம் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுவும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட முடியறதுக்கு எனக்கு செம்ம லேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக நைட்டு எங்கடா போகலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டால் அவன் மச்சான் டி நகரில் போய் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு டி நகர் கூப்பிட்டு வந்துட்டான். டி நகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்தே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எப்போயுமே பயந்து தான் நடந்து வருவோம், எப்போடா இடிஞ்சு விழுவோன்ட்டு. ஸோ உள்ளே வந்தோடனே நம்ம அண்ணன் கிட்ட மிக்சட் வாங்காமல் வெறும் சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தேன். 20 ரூபீஸ்க்கு நல்லா கோன் ஃபுல்லாக கொடுத்துருந்தாரு. அதை சாப்பிட்டே முடிக்க முடியல. சாப்பிட்டா தான் வேறு உள்ளே போக முடியும்ட்டாங்க சரணா ஸ்டோரில். நாங்கள் எப்படியோ திருட்டுத்தனமாக அந்த ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ ஒரு வழியாக ஃபைனலாக நான் இந்த சேலஞ்சை முடிச்சிட்டேன் மக்களே. ஒரு நாள் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி தான் என் வாழ்க்கையிலே. ஸோ மக்களே மறக்காமல் இந்த மாதிரி வேறு என்னெல்லாம் சேலஞ்ச் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சேலஞ்சுமே சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி வீடியோ போடுறேன்.